யாரும் காசு வாங்கிட்டு ஓட்டும் போடக்கூடாதுங்க. அது சரி. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு இந்த பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் அழிஞ்சு போகணுங்க. நாங்கள் வந்து மீடியாவில் எல்லாருமே ரசிகர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தொண்டெல்லாம் மாறிட்டோம். நீங்கள் தொண்டர்னு சொல்லுங்க. நாங்கள் தொண்டர்னு நாங்கள் மாறிட்டோம். நீங்கள் தான் மீடியாவில் கொண்டு இன்னும் ரசிகர் வந்திருக்காங்க கூட்டத்துக்குன்றீங்க. 2026 கண்டிப்பாக இவர் தான் முதல்வர். அது எந்த மாற்றமும் இல்லை. வரணும், அண்ணன் வரணும். அண்ணன் வந்தால் ஆமாம், எங்கள் கல்ராயன் மலையே ஃபுல்லாக வந்து அதை நம்பி இப்போ அண்ணன் நம்பி தான் இருக்குது. அண்ணன் வந்தால் ஒரு 2026 எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வரணும். பாதி தான் அவங்க எடுத்துருக்கோம். நம்ம எல்லாமே பார்க்கிங் பிளேஸ் பஸ்ஸிங் அவங்க போட்டது கனரகம் ஒன்றும் இல்லை அவங்களோட செக் போஸ்ட்ல இருந்து தான் சொல்லுங்க. அவங்க எடுத்துட்டு வந்து இங்கே எடுத்து வச்சு சொன்னாங்க. எடுத்து போகிறேன் நம்ம நேற்று அனுப்பியாச்சு. இதெல்லாம் எங்கே கட்டணும் அவங்க தான் முடிவு பண்ணோம். சொல்லுங்க. தளபதி பார்க்க வந்திருக்கிறோம். நாளைக்கு மாநாடு பார்க்கணுங்க. சரி சரி. மாநாடு காசு பணமா இல்லைங்க. ஆமாங்க, இது மாதிரி நடக்கணுங்க. யாரும் காசு வாங்கிட்டு ஓட்டும் போடக்கூடாதுங்க. அது சரி. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு இந்த பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் அழிஞ்சு போகணுங்க. எல்லா கட்சியும் அழிக்கணும். எல்லா கட்சியும் அழிச்சு போகணுங்க. விஜய் தான். சரி சரி சரி. இதே மாதிரி இருக்கணுங்க. சொந்தமா வா போ, எல்லாம் சம்பாரி, கஷ்டப்பட்டு சம்பாரி போல. யாரும் நம்பி இருக்காது. எதுக்கும் வேண்டாம், காசு வேண்டாம். நிச்சயமா இருக்குது. அதுதான் வந்துருக்கு. முத நாளே வந்ததுக்கு காரணம் எங்கள் ஊர்லாம் டிஎம்கே, ஏடிஎம்கே நான் சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டு போவாங்க. பணம் கொடுத்து கெஞ்சி கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நாங்களே வந்துக்கிறோம். நாங்கள் சம்பாதிக்கிறோம். எங்களுக்கு காசு எங்களுக்கு இருக்குது. நாங்களே வந்துக்கிறோம். எங்கள் காரு வாடகை கார் எடுத்துட்டு நாங்களே வந்துக்கிறோம். நீங்களே செலவு பண்ணி வந்து. ஆமாங்க. எங்களெல்லாம் மித்த கட்சி கூப்பிடணும்னா எங்களுக்கு காசு கொடுக்கணுங்க. வந்து காலில் விழுந்து கூப்பிட்டு போகணும். அது தேவையில்லைங்க. மாறணும். எங்களுக்கு தான் ஆகட்டுங்க. இன்னும் ஒரு யூஸ்க்கு மாறிடும். மாறுங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக மாறுங்க. விஜய் மட்டும் தான் மாறுங்க. விஜய் விட்டு ஆள் இல்லை. திராவிட கட்சிகளை ஒழிக்க முடியும், ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. விஜய்க்காவது கூட சேர்ந்தா அப்படிங்க. எங்க தளபதி சேர மாட்டா அப்படிங்க. 2 பேர்த்து கூட சேர்ந்தானே எங்க தளபதி கூட நாங்க இல்லை. 2 பேர்த்து சேரக்கூடாது. ஓகே. தனியாவே நிக்கணும் சொல்றீங்க. தனியாவே நிக்கணும். போன பஸ் போகுதுங்க. பாத்திரலாங்க. சரி. காமராஜர் மாதிரிங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சார்? தூத்துக்குடி மாவட்டம், சிறுவன தொகுதி. பார்க்குறது வந்திருக்கோம். சரி. எப்படியா 26ல் சிஎம் ஆகணும். இதுக்கு நம்ம மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் புது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தலைவர் வந்து வெற்றி காணணும். அதுக்கு எல்லாரும் ஒருங்கிணைச்சு எல்லாருடைய சப்போர்ட் வேணும். வேற என்னமா எதிர்பார்ப்புகள்? வேற எதிர்பார்ப்புன்னா தமிழ்நாட்டில் இலவசங்களே வேண்டாங்கிறது ஒரு முதல் வந்திருக்காரு. அந்த வேட்பாளருக்கு நம்முடைய ஆதரவு வந்து நமக்கு தேவை. வேற என்ன சொல்லுங்க கேட்போம். மக்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்குன்னு நம்புறீங்களா? சூப்பராக நல்லா இருக்கு. தான் இது வரைக்கும் இல்லாத ஒரு புது அரசியலாக அவர் கொண்டு வந்திருக்காரு. அவருடைய அரசியல் புது விதமாக இருக்கு, நல்லாவும் இருக்கு. தமிழ்நாடு சிறப்பாக செயல்படணும். அவர் கடைசி வரைக்கும் நம்ம மக்களும் அவர் கூட நிற்கணும். வெற்றி வகை சூடி கொடுக்கணும். இனி முத நாளே வந்த காரணம் இன்னைக்கே வந்துட்டீங்க. இந்த பயங்கரமான தகிக்கும் வெயில் இருக்கு, கொதிக்குது. இந்த மாதிரி வெயிலையும் ஏற்ற முதல்ல நெஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அந்த பாசத்தோட அடிப்படையில் வந்திருக்கோம். ஓகே. இன்னைக்கு நைட்டு இங்கேயே தான் தங்கிட்டு போவாங்களா? நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்திருக்கோம். ஓகே. பெண்கள்லாம் உங்க கூட வந்திருக்காங்களா? இல்லை, அவங்க எல்லாம் நாளைக்கு தான் வருவாங்க. நம்ம மாவட்ட அங்கிருந்து எத்தனை எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு ஒரு கணக்கு ஏதாவது இருக்கா? எப்படி பார்த்தாலும் நம்மளோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதின்னு மட்டும் தமிழ்நாடுக்குள்ள பார்த்தாலும் இப்போ வரைக்கும் போனே 15 வந்துருந்தாங்க. கிட்டே 30 வரைக்கும் தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தவிர முறையே கிடையாது. இப்போ வந்து பேசி முக்கியமான அட்வொகேட் வக்கீல் மட்டும் உள்ளே போகிறதுக்கு அனுமதி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறாங்களா என்னன்னு பார்ப்போம். உள்ளே விடலாம். எல்லாருமே இப்போது கடுமையான கட்டுப்பாடுகள். கூட்டம் இருக்குது, பெருங்கூட்டம் நிற்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் நிற்கிறாங்க.
யாரையுமே உள்ள அனுமதிக்கல. நாங்க வேலை செய்யறோம். உங்களுக்கு தான் வேலை செய்யறோம். கேளுங்க. எங்களை போய் கத்த போட்டா ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம். போலீஸ் ஒரு 5 நிமிஷம் இருங்க. அண்ணா போறாங்க. ஐடி காரா என்ன வேணும் உங்களுக்கு? லைன்ல கேக்குறாரு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் போறீங்க. மாநாட்டு திரளுக்கு ஆயிரக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்புக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு இரவிலேயே வந்து பாதுகாப்பு பணி தீவிரமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தொண்டர்களில் விஐபி மட்டும்தான் அனுமதின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் கூட அனுமதி கிடையாது, விஐபிஸ்க்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்றைக்கி இரவுலேருந்து அது நடைமுறைக்கு வரும்னு நம்பலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பகலிலேயே யாரையுமே அனுமதிக்கலை. அதை தொண்டர்களுடைய தொடர் இது வேண்டுகோளை ஏற்று தான் உள்ளே அனுமதிச்சாங்க. இப்போ இனிமேல் ஈவினிங்க்கு மேலே எல்லாத்தையுமே வெளியேற்ற சொல்லியிருக்கிட்ட எல்லாருமே வெளியே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. போனவங்களாம் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து 6 மணிக்கு மேலே முற்றிலுமாக யாரையுமே அனுமதிக்கக்கூடாதுங்கிற உத்தரவு வந்திருக்கதா சொல்லப்படுது. சார் சொல்லுங்கள் சார், எங்கேருந்து வந்திருக்கீங்க? சார் நான் கல்ராயன் மலை அது எங்கே சார் இருக்குது? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்ராயன் மலை இல்லை, நீங்கள் என்ன எப்போ இருந்து கட்சியில் இருக்கிறீங்க? விஜய் ரசிகராக இருந்து தொண்டராக மாறினவரா, இல்லை இப்போ தான் கட்சிக்கு தொடங்குறதுக்கு அப்புறமா வந்திருக்கிறீங்களா அப்படின்றது? ரசிகர் மனநிலை மாறிடுச்சா? நீங்கள் வந்து ஆளணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்களா? இப்போ ரசிகர் மனநிலையில் இருக்கிறீங்களா? மற்ற கட்சி சொல்கிற மாதிரியே அந்த மனநிலையில் தான் இருக்கிறதாக எல்லாரும் குற்றச்சாட்டு இருக்கு. வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஆட்சி வந்து மலரணும். எங்கள் கல்ராயன் மலைக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சலுகையுமே இல்லைங்க சார். ஏடிஎம்கே வந்திருக்கு, டிஎம்கே வந்திருக்கு, இது வரைக்கும் எந்த ஒரு சலுகையுமே. கோரிக்கைகள் வேற என்ன முக்கியமான கோரிக்கைகள் அப்போ என்ன இருக்கு உங்கள் மாவட்டத்திலேயே, இல்லை உங்கள் தொகுதி ஏரியாவுடைய கோரிக்கைகள் என்னென்ன? யாருக்குமே இது வரைக்கும் பட்டா கூட இல்லை. ஓஹோ, எல்லாம் பட்டாவே இல்லை. எல்லாமே இடம் இருக்குது, எந்த ஒரு வசதியும் இல்லை. வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பட்டாவும் கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு சலுகையுமே 2 ஆட்சியுமே வந்து பண்ணதில்லைங்க. இன்னும் யாருமே வந்து பார்த்ததில்லை. எங்கள் மலையில் வந்துங்க கல்ராயன் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, பெரியார் அருவி ஒன்று இருக்குது, மேகம் அருவி ஒன்று இருக்குது, மான்கொம்பு அருவின்னு ஒன்று இருக்குது, குன்னூர் அருவின்னு ஒன்று இருக்குது. எங்கள் அருவியை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தா எத்தனையோ டூரிஸ்ட் வந்து எல்லாம் திரும்பி தான் போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சந்தோஷமாக வந்து திரும்பி போகிறதில்ல. இந்த ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் போகிறாங்க. நல்லா வந்து டேலண்டாக சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லைங்க. அந்த இடத்த சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சுற்றுலாத்தலமாக தான் ஆக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கையே. சரி, யாருமே பாருங்க எல்லாமே வேலைக்கு தான் போறாங்க. எல்லாம் கூலி வேலைக்காரங்க தான். அதெல்லாம் யாருமே பாருங்க தை மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் யாருமே எந்த வீட்லயும் இருக்க மாட்டாங்க. வேற என்ன எதிர்பார்த்து இங்கே மாநாட்டுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் மக்கள் வந்து என்ன ஒரு எதை எதிர்பார்த்து வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்த்தாலே நல்லாட்சி மாறணும், அண்ணன் வரணும். அண்ணன் வந்தா ஆமா எங்க கல்ராயன் மலையே ஃபுல்லா வந்து அதை நம்பி இப்ப அண்ணன் நம்பி தான் இருக்கு. அண்ணன் வந்தா ஒரு 2026ல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வரணும். எங்க மலைக்கு ஏதாச்சும் ஒரு விமர்சனம் பிறக்கணும். ஆமாண்ணா, அதுதான் எங்களோட கோரிக்கை. அங்கே வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு இல்லையா? இருக்குங்கண்ணா, பள்ளிக்கூடம் இருக்குது, ரோடு வசதி அதிகமாக இல்லை, சாலை வசதி சரி. ஆமாம், சாலை வசதி இல்லை. ஆமாம், மின்சாரம், தண்ணீர் அதெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்பப்போ வருது போகுது, அவ்வளோதான். எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் மதுரை தானே. மதுரை தானே, அவனியா போகிறேன். அப்போ போயிட்டு வந்துருவீங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்கலாம் உள்ள அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது கஷ்டமாக தானே. ஏன்னா போயிட்டு இல்லை இன்னைக்கு நைட்டு இப்போ அலோவ் பண்ணால் ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க, வெளியில் வந்துருவாங்க. ஆனால் அவங்களை அலோவ் பண்ணணும்னு சொல்லி அவங்க தலைவர் நாளைக்கு ஈவினிங் தான் வராரு. நாளைக்கு ஆமாம், இப்போ இருந்தே இடம் முடியும். ஒரு நாளைக்கு முன்னாடி இப்போ 3 மணி தான் ஆகுது. நாளைக்கு 3 மணிக்கு தான் அவர் மேடை அவர் பார்க்கணுன்றா. இப்போ வந்து வரணும் ஆசைப்படுறவங்க இருக்காங்கல்ல, பார்க்குறவங்க இருக்காங்கல்ல. நாங்களே பார்க்குறோம் எப்படி இருக்கு. அதான் நேற்று வரைக்கும் அனுமதிச்சாங்க போட்டுருக்கு. நேற்று வரைக்கும் பார்க்க அனுமதிச்சாங்க. இன்னைக்கு காலையில் விடலாம்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இருந்தாலும் சரி, நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இதை ஏற்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து போகலாம் அப்படின்னு. இருந்தாலும் நாளைக்கு காலையில் ஒரு 6-7 மணிக்கு வந்து பார்க்க காலையிலேயே வந்துருவீங்களா? கண்டிப்பாக. இந்த மாதிரி வெயில் அடிச்சா தாங்குமா கூட்டம்? ஏன்னா போன முறை தாங்கல, மழை அடிச்சா புயல் அடிச்சாலும் தாங்கல. இல்லை, போன முறை வந்து கரெக்டாக வந்து மழை வரும். வெயில் பயங்கரமா அடிச்சிச்சு. நான் இருந்தேன் வெயில் தானே அங்கே. போன முறை நான் அங்கே இருந்தப்ப பயங்கர வெயில். அந்த வெயில் என்னால் உள்ள தாங்க முடியாமல் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. உள்ள போய் நின்னவங்க, ஸ்டேஜ் பக்கத்தில் நின்னவங்க வெளியே வந்தாச்சு. அந்த வெயிலையும் தாங்கிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. தாய்மார்கள் குழந்தை குட்டியோட எப்படி வராங்க மட்டும் பாருங்க நாளைக்கு. சரி சரி, அது காலையிலே வந்துருவாங்க. நீங்க தீவிரமான விஜய் ரசிகர்களா இருக்க? ரசிகராக இருந்து இப்போ தொண்டரா மாறியாச்சு. அதுதான் முக்கியம். எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் மாறிட்டோம். ஆமா ஆமா. நாங்க வந்து மீடியால எல்லாருமே ரசிகர்னே சொல்லிட்டு இருக்கீங்க. தொண்டரா மாறிட்டோம். நீங்க தொண்டர்னு சொல்லுங்க.
நாங்கள் தொண்டர் நாங்கள் மாறிட்டோம். நீங்கள் தான் மீடியாவில் இருக்கவங்க இன்னும் ரசிகர் வந்திருக்காங்க கூட்டத்துக்குன்றீங்க. தொண்டர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. தொண்டர் வந்து சொல்லுங்க. தொண்டர்கள் வந்திருக்காங்க. குடும்பத்தோட நாங்களாம் டிஎம்கே ஓட்டு போட்டவங்க தான். இப்போ ஃபுல்லாக மாறியாச்சு. எங்கள் அப்பா அம்மா எல்லாம் எங்கள் அப்பா தான் முதல்ல ஓட்டு இது எடுத்தது, மெம்பர்ஷிப் கார்டு எடுத்தது எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட். அவர் நாளைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல 60 வயசுக்காரர். அவங்கெல்லாம் வருவாங்கன்னு நம்புறீங்களா? ரசிகர் இல்லை இன்னும் இல்லை அவங்கெல்லாம் வருவாங்க. திமுக தீவிரமான விசுவாசிகள்லாம் விஜய் ஆதரிப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த நான் எங்கள் அப்பா பார்க்குறேன் கண் கூட. எங்கள் அப்பா பார்க்குறேன். எங்கள் தாத்தாவோட அப்பாலாம் போட்டார் ஓட்டு. அந்த மாறிட்டார்ல, எங்கள் அப்பா மாறிட்டார்ல. இது வரைக்கும் எவ்வளோ இது அந்தப்பையும் கேஸ் வந்தப்பெல்லாம் டிஎம்கே மேலே அதுன்னு வந்தப்பெல்லாம் மாறினதில்லை. இப்போ விஜய் வந்து இப்போ நிறைய அதிருப்தி ஆகி போச்சு. அதெல்லாம் வரவங்க இருக்காங்க, கண்டிப்பாக இருக்குது. நம்மளால் ரசிகர் இல்லை, தொண்டராக மாறியாச்சு. சொல்லுங்கள், நீங்கள் தொண்டர்னு சொல்லுங்கள். தொண்டர் வராங்கன்னு சொல்லுங்கள். ரசிகர் வராங்கன்னு சொல்லாங்க. இன்னும் விஜய் ரசிகர் போய் இப்போ டிவிக்கு தொண்டராக மாறியாச்சு. எங்கேருந்து வந்திருக்கீங்க? இங்கே தான், மதுரை. நீங்கள் ரசிகரா தொண்டரா அப்படின்னு? தொண்டரா ஆக முடியாதா? இல்லை, அவர் தான் கட்சி ஆரம்பிச்சிட்டாரே. இனிமே தொண்டர் இல்லை. அவங்க ரசிகராக இருக்கவங்க வந்து சினிமாவை ரசிக்கிறவங்க அரசியல் தகுதி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்ற அரசியல் தலைவர்கள்லாம். கூத்தாடின்னு கேவலமா பேசுறாங்க ஒரு சில மாதிரி. அரசியலுக்கு வரக்கூடாதுன்றாங்க. சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாது. கண்டிப்பாக அவர் வருவார். எங்கள் அண்ணன் வந்து வருவார். அடுத்த 2026 அவர் தான் முதல்வர் ஆவார். இன்னைக்கு இவ்வளோ இருக்கும்போது கட்சியில் தான் இவ்வளோ செய்கிறாப்புல. கட்சிக்கு அந்த குரல் மக்கள் நிறையா செய்வார். அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்புறம் கண்டிப்பாக அவர் தான் வருவார். நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. குரல் கொடுக்கனா ஒரு சிலத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அனாவசியமாக கொடுக்குறதுலாம் நம்ம கிடையாது. தலைவர் எதில் கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக அவர் கொடுப்பார். எதில் இறங்கி நிற்பாருமோ அது நிற்பார். இதில் தலையில மக்களுக்கு ஃபுல்லாக அவர் இருப்பார். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக எங்கள் ஓட்டு எல்லாத்துக்கும் அவர் தான். எங்கிட்ட ஒரு 30 ஓட்டு இருக்குது எங்கள் குடும்பத்திலேயே. இந்த 30 ஓட்டுமே அவர் தான் எங்களோட வரும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். 2026 கண்டிப்பாக இவர் தான் முதல்வர். அது எந்த மாற்றமும் இல்லை. வேற உண்மையிலேயே சொல்கிறேன், கூட்டணி சொல்கிறேன், குடும்ப ஃபேமிலியோட சொல்கிறேன். 2026 கண்டிப்பாக அவர் தான் முதல்வர். கூட்டணி தேவையில்லைன்றீங்களா? கூட்டணி தேவையில்லை இருந்தால் ஒரு சப்போர்ட் தான். இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்துருவார். முகத்துக்கு பார்த்தே போடுற நிறையா இருக்காங்க. இந்த செயலை பார்த்து நிறையா போடுற ஆள் வருவாங்க. தலைவர் முகத்தை காமிச்சாலே போதும், கண்டிப்பாக ஓட்டு விழுதான். அது எந்த மாற்றம் இல்லை. 2026 இவர் தான் முதல்வர். எந்த மாற்றமும் இல்லை. வித்தியாசமான ஒரு முகமாக இருக்குது. ஆமாம், அடிங்க சொல்லுங்கள். நீங்கள் விஜய் ரசிகரா இல்லை கட்சி தொண்டரா? சினிமா விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மாற்று அரசியல் விரும்புகிறோம். 2026 கண்டிப்பாக நம்ம புது முதல்வரை சந்திக்கலாம். நம்ம நடிகராக பார்த்துருக்கோம். இனி வர காலங்களில் ஒரு நல்ல தலைவனாக நம்ம சந்திக்கலாம். அதுக்கான முதற்கட்ட மாநாடு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெற்றிகரமாக நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொல்லி. இப்போ 2வது மாநாடு, இந்த மாநாடு நல்லபடியாக முடியும் பட்சத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி அவங்களோட நிலைப்பாடு இதுக்கப்புறம் நிறையா மாறுபாடு ஏற்படும். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்த மதுரை மாநாடு நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா சின்ன கட்சிகள் கூட வந்து சேர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து தலைவர் விஜய் கட்சிக்கு அதிகமாக இருக்குது. மக்கள் முன்னேற்றத்துக்கு முடியட்டும், இந்த மாநாடு முடியட்டும். அதுக்கப்புறம் அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் தெரியும். 2026 ரொம்ப கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். ஒரு ரசிகனாக இருந்து இப்போ தொண்டனாக மாறி இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் எங்கள் தலைவராக முதல்வராக பார்க்குறேன். திடல் இன்னைக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு யாருக்குமே அனுமதி கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் அனுமதிச்சிருக்காங்க. உள்ள விட்டாங்க. எல்லாம் தொண்டர்கள் உட்கார்றதுக்கு தான் இதெல்லாம். அதுக்கு நொறுக்கி விட்டுருவாங்க. ஆமாம், தொண்டர்கள் உட்கார்றதுக்காக தான் இதெல்லாம். ட்ரோன் பறக்க விட்றாங்க. கிணத்தந்திக்காரன் அவங்கெல்லாம். எனக்கு அந்த பின்னால் நிற்கிறாங்கல்ல, அந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. சரி 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 மாவட்ட செயலாளர். ஓகே 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 அனுப்பிடுவோம். இந்த உள்ள ஒரு தண்ணி பாட்டில் இருக்காது.
சிச்சோ மறந்துடாம உங்கள் குரல் யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.